அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்பீரமான சிம்மராசிக்காரர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆதி மூலமான முருகப்பெருமான, நம்ம சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலனை மனதார வணங்கிட்டு உள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் என் வேலவனே போற்றி. நல்லதே நடக்கும், இனி நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அந்த கந்தன் மேல பாரத்தை போடுவோம். பொதுவாவே நம்ம சிம்மராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அபாரமான மன உறுதியோட செயல்படக்கூடியவங்க. மத்தவங்கெல்லாம், ஐயோ இந்த வேலையை செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா, பொறுமையா திட்டம் தீட்டி முழு முயற்சி எடுத்து அந்த காரியத்துல வெற்றி கொடி நாட்டுறவங்க நீங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, ரொம்ப கவனமா இருப்பாங்க. நாம இந்த சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு 1000 தடவை யோசிச்சு தான் ஒரு வார்த்தையவே வெளியே விடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு காரியத்தை செய்யும்போது, இதனால நமக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமான்னு யோசிச்சு தான் இவங்க செயல்படுவாங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட என் சிம்மராசி அன்பர்களே, மனசாட்சிக்கு பயந்து வாழ்ற நல்லுள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? உடனே நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா நீங்க வேற, எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல நாங்க இன்னும் உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம். இதுல எப்படிம்மா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசு குமுறுறது எனக்கு இங்க வரைக்கும் புரியுதுங்க. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளோ பனி போல காணாம போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே அப்படியே பிரகாசமா, ஒளிமயமாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ஏக்கம் நிறைந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அத்தனை தடைகளும், முட்டுக்கட்டைகளும், தாமதங்களும் இனி சுவடு தெரியாம மறையப் போகுது. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது, கௌரவம் அதிகரிக்கப் போகுது. உங்க வாழ்க்கையே ஒரு வசந்த காலமா மாறப்போகுதுங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற என் சிம்மராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில அந்த அபிராமி அன்னையின் அருள் மூலமாக பலவிதமான அதிசயங்கள் நடக்கப் போகுது. நீங்க ஒருவேளை அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, இல்ல தனியார் துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புல உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அந்த எதிர்பாராத சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் தானா தேடி வருங்க. நாமளும் ஒரு முதலாளி ஆகக்கூடாதா அப்படின்னு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா கால் பதிக்கலாம். அப்படி இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா ஒரு வேலைய தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளும் லாபமும் குவியப் போகுது. கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த பழைய கடன்கள் எல்லாத்தையும் நீங்க முழுமையா தீர்க்கப் போறீங்க. சமூகத்துல ஒரு பெரிய புரோகிராமுக்கான அழைப்பு உங்கள மதிப்பா தேடி வரும். முதலீடுகள்ல நீங்க போட்ட பணத்துக்கு மேல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கதவை தட்டும். சொத்துக்கள் எல்லாம் சேரப்போகுது. நிலம் வாங்க போறீங்க, பொன் பொருள்னு நகை வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு மேன்மையான நிலைக்கு மாறப்போகுது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதால உங்க செல்வாக்கு ஊர் முழுக்க பேசப்படும். கல்வியில மாணவர்களுக்கு
ஒரு சிறந்த வாய்ப்பு தேடி வரும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, உங்களோட அந்த தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு அமையப் போகுதுங்க. காதலர், காதலி வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறி ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிஞ்சு போன பழைய காதல் தொடர்புகள் மீண்டும் உங்களை நெருங்கும். எதிர்பாராத திருமண அழைப்புகள் உங்களை வியக்க வைக்கும். குடும்ப உறவுகள்ல ஒரு அமைதியும் ஒருவிதமான நிம்மதியும் குடிபுகும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு தூணா இருக்க போகுதுங்க. காதல்ல இருந்த அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உறவினர்களோட இருந்த அந்த நீண்ட நாள் பகை, மனத்தாங்கல் எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். திருமணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிருச்சுங்க. நாங்க போகாத கோயிலே இல்ல, பண்ணாத பரிகாரமே இல்ல. எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்குமா? எங்க வீட்ல ஒரு மழலை சத்தம் கேக்குமா? அப்படின்னு கண்ணீர் சிந்தி ஏங்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரர்களே, மனசை தளர விடாதீங்க. நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த மகத்தான குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி வயசு 30 ஆகி போச்சு, தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு. இனிமே எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா? ஒரு வாழ்க்கை அமையுமா? அப்படின்னு குழப்பத்துல இருக்கிற சிம்மராசி ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோட கல்யாண வைபவம் நடந்தே தீரும். உறவுகள்ல ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை அதிகரிக்கும். எதிர்பாராத சில உறவுகள் உங்க வாழ்க்கையில திடீர்னு வந்து பெரிய சந்தோஷத்தை தரப்போறாங்க. ஒரு தூய்மையான மனசாட்சியோட நீங்க வாழப் போறீங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடும் வளர்ச்சியும் உண்டாகும். உங்க மனசுல இருந்த பாரமான கவலைகள் எல்லாம் குறையப் போகுது. ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு பிறக்கப் போகுதுங்க. புதுமையான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் வரும். கலையில நீங்க சிறந்து விளங்கப் போறீங்க. புத்தகங்கள் படிக்கிறது மூலமா உங்க அறிவுத்திறன் பல மடங்கு அதிகரிக்கப் போகுது. உங்க மனநிலை ரொம்பவே அமைதியா இருக்கப் போகுது. ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. யாரோட துணையும் இல்லாம தனிமையிலேயே நீங்க பெரிய விஷயங்களை சாதிச்சு காட்டுவீங்க. பயணங்கள் மூலமா புதுவிதமான அனுபவங்களை நீங்க கத்துக்குவீங்க. முக்கியமா உங்களோட உடல்நிலை ரொம்ப வலுவா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இருந்த அந்த நோய்கள் எல்லாமே இனி கானல் நீர் போல மறைஞ்சு போயிரும். உடல் நலம் நல்லா மேம்படும். ஆனாலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்றது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சும்மா இருக்காம ஒழுங்கா நடைப்பயிற்சி பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் அந்த மன அழுத்தம் முழுமையா குறையும். சரியான நேரத்துக்கு தூங்குங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்பத்தான் உங்க ஆரோக்கியம் நிலைக்கும். கண்ணையும் காதையும் ரொம்ப சுகாதாரமா கவனமா பார்த்துக்கோங்க. கல்லீரல் பிரச்சனையோ இல்ல இரத்த அழுத்தமோ வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மத்தபடி நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தான் நடக்கப் போகுது. வேலையில நீங்க கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல சம்பள உயர்வு உங்கள தேடி வரும். உங்களுக்கு வேலையில எதிர்பார்க்காத கிஃப்ட், போனஸ் எல்லாம் கிடைக்குங்க. புதிய பிசினஸ் வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் பல வழிகள்ல பெருகப் போகுதுங்க. சொத்துக்கள் சேரும். நீங்க செஞ்ச முதலீட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்த அத்தனை கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகுதுங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. பேங்க் மூலமா உங்களுக்கு சாதகமான செய்திகள் தேடி வரும். நீங்க ஒருவேளை புதிய ஊருக்கோ இல்ல புதிய நாட்டுக்கோ பயணம் போகக்கூடிய யோகம் இருக்கு. அந்த பயணத்துல மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்களை நீங்க சந்திப்பீங்க. பழைய நண்பர்களை தற்செயலா சந்திச்சு
மனசு விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோட இன்பச் சுற்றுலா போவீங்க. புனிதமான ஆன்மீக தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க. பழைய இடங்கள, பழைய மனிதர்கள மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு அமையும். பயணங்கள் மூலமா கல்வி சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாட்டுல உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக தேடல்கள் மூலமா புதிய ஆன்மீக நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களோட கர்ம வினைகள் தீரக்கூடிய ஒரு வழி பிறக்கப் போகுது. உங்களோட பிரார்த்தனைகளுக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாதுங்க. சமூக போராட்டங்கள்ல உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். நண்பர்களோட சப்போர்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஊர்ல உங்க மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கிடுகிடுன்னு உயரும். புதிய நபர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். மறுபடியும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாது. இந்த காலகட்டத்துல அந்த அபிராமி தாய் உங்க வாழ்க்கையில நன்மைகளை அள்ளி அள்ளி வழங்க போறாங்க. குழந்தைகளோட படிப்புல பெரிய முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள், ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காத்துல கரைஞ்சு போகும். ரொம்ப ஒற்றுமையான ஒரு வாழ்க்கைய நீங்க வாழப் போறீங்க. உடல்நிலை சீராகும். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்கள வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்கள தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளோட தனித்திறமைக்கு ஏத்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தர ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதால ஒற்றுமை பலப்படும். உங்களை இதுவரைக்கும் பிடிக்காதவங்க கூட உங்கள புரிஞ்சுக்கிட்டு உங்கள விரும்பி வர்ற சூழல் அமையும். எதிர்பாராத பரிசுகள் உங்கள நெகிழ வைக்கும். மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு அமைதி கிடைக்கும். உங்களோட லட்சியங்களை நீங்க ஒவ்வொன்னா நிறைவேற்ற போறீங்க. உங்க கண்ணுல ஒரு மகிழ்ச்சியான நீரை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க 4-5 பேர்கிட்ட கைமாத்தா கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா நீங்க 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தரா உயரப் போறீங்க. இவ்வளவு நன்மைகளையும் அந்த அபிராமி தாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா, இல்ல புடிச்ச உணவை சாப்பிடுறவனா, இல்ல புடிச்சவங்க கிட்ட பேசுறவனா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த பெரிய நோயும் இல்லாம, மனக்கவலையே இல்லாம, நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுறாங்களோ, அவங்க தாங்க இந்த உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி கவலை, கண்ணீர் அப்படின்னு சொல்றதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்ல. இதுநாள் வரைக்கும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருந்த கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப் போறீங்க. அந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்க போகுது. பொதுவாவே நம்ம சிம்ம ராசிக்காரங்க யாரு? சிங்கத்தைப் போல கர்ஜிக்க கூடியவங்க, பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான குணம் கொண்டவங்க. எங்க போனாலும் ஒரு லீடரா, ஒரு தலைவரா இருக்கக்கூடியவங்க நீங்க. அந்த தைரியம்தான் உங்களோட மிகப்பெரிய பலமே. எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேரா பார்த்து அத முடிச்சு காட்டுற கெத்து உங்ககிட்ட இருக்கு.
உங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைக்க முடியாதுங்க. உங்களுக்கு இயல்பாவே புகழ், கீர்த்தி, அந்தஸ்து எல்லாம் தானா வரும். அந்த மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அத முடிக்காம விடமாட்டீங்க. ஆனா, ஒரு சின்ன பலவீனம், உங்ககிட்ட பொறுமை கொஞ்சம் கம்மிங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூடச்ச டக்குன்னு கோவப்படுவீங்க. அந்த ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, யார நம்பணும், யார நம்பக்கூடாது அப்படின்னு அந்த வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுங்க. அதனால தான் அடிபடுறீங்க. ஆனா இனிமே அதெல்லாம் சரியாகிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.